ஏன் ஆண்டவர் தாவீதை ராஜாவாக மாத்தினார்? வாசிங்க 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். ஆட்டுக்குட்டிய சவுல் தேடினது கழுதைய, தாவீது தேடினது ஆடை. அவன் இருக்கிறதுலயே பிரீஷியஸ தேடினான், விலையேறப்பட்டதை தேடினான். கர்த்தர் அவனை ராஜாவாக்குனாரு. ஆனா தாவீதை ஏன் ராஜாவாக்குனாரு தெரியுமா? இவன் ஒண்ணும் இல்லாத ஆட்டுக்கே தன் ஜீவனை பணையம் வைப்பானால் இந்த இஸ்ரவேல் என்கிற ஆட்டை தன் ஜீவனை கொடுத்து பாதுகாப்பான் என்று சொல்லி அவனை கர்த்தர் ராஜாவாக மாற்றினார். அல்லேலூயா. இந்த குணாதிசயம் கிறிஸ்துவினுடைய குணாதிசயம். ஆடுகளுக்காக மேய்ப்பன் ஜீவனை கொடுக்கிற குணாதிசயம். இந்த குணாதிசயம் தான் தாவீதுக்கு இருந்துச்சு. ஊழியத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஆழமான அடிப்படையான குணாதிசயம் என்ன தெரியுமா? ஆத்துமாக்களுக்காக தன் ஜீவனை பணையம் வைக்கிறது. ஏங்க பவுல் பட்டணம் தோறும் அடிக்கப்படணும்? யோசிச்சு பாருங்க. பவுல் ஏன் பட்டணம் தோறும் அடிக்கப்படணும்? பவுல் எதற்காக எல்லா இடத்துலயும் 1 குறைய 40 அடி வாங்கணும்? ஏன் 3 தடவை மரணத்துக்கு எதுவா போகணும்? ஏன் அந்த ஆளு ரட்சிக்கப்பட்டு ஏதோ ஒரு இடத்துல நியாயப்பிரமாணத்தை படிச்சுட்டு ஒரு லெட்டரை எழுதிக்கிட்டு ஒரு சபையில உட்காந்துக்கிட்டு பாஸ்டரா இருக்க முடியாதா? அவர் இருந்தார் தானே, ஏன் இருக்க முடியாதா? அவனுக்குள்ள ஒரு ஆத்ம பாரம் இருந்தது. இந்த ஜனங்களுக்காக நான் மரிக்கவும் தயாராக இருக்கிறேன். கிறிஸ்துவினுடைய மரணம் ரட்சிப்பை கொண்டு வந்தது. பவுலினுடைய மரணம் சபைகளை ஸ்தாபித்தது. ஸ்தேவானின் மரணம் பரலோகத்தை எழுப்பி நிற்க பண்ணினது. அதே மாதிரி உன்னுடைய என்னுடைய மரணமும் கர்த்தருக்கு ஒரு பெரிய ஆதாயத்தை இந்த பூமியில உண்டாக்க வேண்டும். அவன் சொல்றான், அந்த ஆட்டுக்குட்டியை சிங்கத்தின் வாய்க்கு தப்புவித்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாய்க்குள்ள கையை விட்டு ஆட்டை என்ன பண்ணிருந்தான்? மீட்டுக்காம இருக்கு. ஆடு ஒண்ணும் இல்லடா, ஒண்ணும் இல்லாத ஒரு ஆடு. ஒரு கழுதையை எதுல மீட்டுக் கொள்ளலாம்? ஆட்டுக்குட்டியால மீட்டுக் கொள்ளலாம். அவன் கழுதைக்கு போராடினவன், இவன் ஆட்டுக்குட்டியால போராடினவன். ஒரு சின்ன ஆத்மாவை கூட தவறிட கூடாதுங்கிற ஆத்ம பாரம் இருக்கு. இன்னைக்கு சபைகள்ல இந்த 2 விதமான ஆத்மா இருக்கும். கழுதையும் இருக்கும், ஆட்டுக்கிட்டையும் இருக்கும். கொஞ்சம் பெரிய கிராண்டான விலையேற பெற்ற பணக்கார ஆத்மாவும் இருக்கும், கழுதையும் இருக்கும். கொஞ்சம் ஒண்ணுமே இல்லாத கஷ்டப்படுற ஆட்டுக்குட்டியும் இருக்கு. இன்னைக்கு கழுதைக்காக தேடி போகிற சவுல்கள் நிறைய. அதுவே கொஞ்சம் பணக்காரங்க யாராவது ஒருத்தர், பாஸ்டர் கொஞ்சம் ஜெபம் பண்ண வாங்க அப்படின்னா உடனே வந்துட்டேன், இப்போ 10 நிமிஷம் 5 நிமிஷம். அதுவே கொஞ்சம் கஷ்டப்படுற விசுவாசி, கொஞ்சம் ஒண்ணுமில்லாத விசுவாசி போன் பண்ணி, பாஸ்டர் உடம்பு சரியில்லை, ஜெபம் பண்ணிக்கிறோம். பாஸ்டர் நீங்க எங்க வீட்டுக்கு வந்து இப்போ ரொம்ப பிஸிமா, ஊழியத்துல ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கிறோம். பணக்காரங்களை பார்க்கறதுக்கு நேரம் இருக்கு எவாஞ்சலிஸ்டுகளுக்கு, ஆனா யாரை பார்க்க நேரம் இல்ல? ஏழைகளை பார்க்க நேரம் இல்ல. யாக்கோபு புஸ்தகம் சொல்லுது, பணக்காரனுக்கும் ஏழைக்கு நீ வித்தியாசத்தை காட்டின கதை முடிஞ்சேங்குது. இன்னைக்கு சபைகளுக்குள்ள 2ம் இருக்கு. கழுதையை தேடுறவங்களும் இருக்கிறாங்க, ஆட்டுக்குட்டியை தேடுறவங்களும் இருக்கிறாங்க. நான் கழுதையை தேடக்கூடாதுன்னு சொல்லல, ஆனா கண்டிப்பாக ஆட்டுக்குட்டியை தேடணும்னு சொல்றேன். ஆட்டுக்குட்டியை வாய்க்கு, நீ சிங்கத்தின் வாய்க்கு என்ன செய்யணும்? தப்பு வைக்கணும். இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்க ஒரு சிலர்கிட்ட ஒரு குணாதிசயம் இருக்கு. என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒரு ஆத்மா போச்சுன்னா, பின்வாங்கி போயிருச்சுன்னா, சபைக்கு வரல, இல்ல வேற எங்கேயாவது கொஞ்சம் வேற உபதேசத்துக்கு போச்சுன்னா, அவங்க சொல்ற வார்த்தை போட்டோம், அது அடிபட்டு மிதிப்பட்டு வரும். என்ன வரும்? அடிபட்டு மிதிப்பட்டு வரும். வரும்போது பார்த்துக்கலாம். நீ சவுல், நீ சவுல். ஐயோ ஒரு ஆத்மா போச்சே, அதை காப்பாற்றணுமே, அதுக்கு போன் பண்ணி அதை கேட்டு 1 தடவைக்கு 2 தடவை, 2 தடவைக்கு 3 தடவை கேட்டு எப்படியாவது ஆத்மாவை காப்பாற்றணும்னு தோணுது பாத்தீங்களா? நீ தான் தாவீது. உன்னதான் கர்த்தர் ராஜாவாக மாத்துவார். இன்னைக்கு நிறைய பேர் கழுதையை தேடுறாங்க. எனக்கு சிலதை கேட்கும் போது கொஞ்சம் வருத்தமா இருக்கும். ஒரு சபையில போயிருந்த போது ஒரு பெரிய பேனர் வச்சிருந்தாங்க. அந்த பேனர்ல அந்த ஆஃபரிங் கொடுத்தவங்களுடைய போட்டோவை ஒட்டி இருந்தாங்க. ஒருத்தரும் இவ்வளவு ஆஃபரிங் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு போட்டோ ஒட்டி இருந்தாங்க. எனக்கு அதை பார்த்தோன்னு ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. அந்த ஊழியக்காரருக்கு கேட்டேன்,
இப்படி ஆஃபரிங் கொடுக்குறவங்களுடைய போட்டோ ஒட்டிருக்கீங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன். அந்த ஊழியர் சொன்னாரு, விசுவாசிகளை உற்சாகப்படுத்துவதற்காக நாங்க அப்படி வச்சோம். அப்படி வச்சோம்னா அதை பாக்குறவங்க இவங்க கொடுத்துருக்காங்க, நம்மளும் கொடுக்கணும்னு உற்சாகம் வரும், அதனால வச்சோம். நான் கேட்டேன், கொடுக்க முடியாதவன் என்ன செய்வான்? அவனுக்கு மனசுல ஒரு குத்தம் இல்ல, ஐயோ என்னால என்ன கொடுக்க முடியலையே. அதுல டபுள் மடங்கு கொடுத்தவங்களுக்கு 2 போட்டோ, ட்ரிபிள் மடங்கு கொடுத்தவங்க 3 போட்டோ. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வச்சிருக்காங்க, ஒரு 5000 ரூபாய் 2000 ரூபாய். 2000 ரூபாய் கொடுத்தா 1 தடவை போட்டோ, 4000 ரூபாய் கொடுத்தா 2 போட்டோ, 6000 ரூபாய் கொடுத்தா 3 போட்டோ இப்படி வச்சிருக்காங்க. இதை பார்த்த போது எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. இடது கை கொடுக்கறது வலது கைக்கு தெரியக்கூடாதே, அது வசனத்துல இருக்குது. இது அதெல்லாமே விட இப்படி வச்சோம்னா அடுத்தவனுக்கு எப்படி இருக்கும்? அந்த இது கழுத கொடுத்துரும், அது விளையாட பெற்றது, காசு நல்ல கிராண்டான விஷயம் கொடுக்க முடியாத ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குது அங்க. அவனே தனக்கு உள்ளவற்றையிலிருந்து ஒரு பணத்தை போடுறான் வரானே, அவன் கையை பிடிச்சிட்டு அவன் பிள்ளை வருவானே, அவன் அதை பார்த்துட்டு கேட்பானே, அப்பா நம்ம போட்டோ வராதப்பா, உங்க போட்டோ வராதப்பா. நான் சொல்றேன், சபையில் கழுதைகளை கவனிக்கணும், வேணான்னு சொல்லல, அதை விட 2 மடங்கு ஆட்டுக்குட்டிகளை கவனிக்கணும். இங்க கஷ்டப்படுறவங்களுக்கு தான் சபை, அவனை தேடி போறதுக்கு தான் உங்களை எண்ணி வச்சிருக்கிறார். ஆத்மா விட்டு கொடுக்க கூடாது. தாவீது சொல்றான், என்கிட்ட இருக்க ஒரு குணாதிசயம், சவுலே அவனை கேட்கிறான், சவுல் கேட்கிறான் தாவீதை பார்த்து, உனக்கு என்னடா குவாலிஃபிகேஷன் இருக்கு? அவன் சவுல்கிட்ட சொல்றான், நீ கழுதையை தேடி போனவன், ஆனா நான் ஆட்டை தேடி போனவன். நீ உங்க அப்பாவுடைய கழுதையை தேடி போனவன், நான் எங்க அப்பாவுடைய ஆட்டை தேடி போனவன். ஆட்டை தேடுறவனை தான் கர்த்தர் ராஜாவாக. கழுதையை தேடினவனுடைய ராஜ்யபாரம் விழுந்துருச்சு, ஆட்டை தேடினுடைய ராஜ்யபாரத்துல இயேசு வந்து உட்கார்ந்துட்டாரு. காரணம், அது இயேசுடைய குணாதிசயம். நீங்க நீயும் நானும் ஆடுகளை தேடுகிறவங்க, கஷ்டப்படுறவங்களை தேடி போங்க. நான் எப்பவும் என்னுடைய மெசேஜ் அடிக்கடி சொன்ன வார்த்தை, இருக்கிற ஊழியக்காரங்கிட்டே கொட்டி கொடுக்காதீங்க. எத்தனை கஷ்டப்படுற ஊழியக்காரர் இருக்கா, எத்தனை கஷ்டப்படுற விசுவாசி இருக்கு. உன் பக்கத்திலேயே ஒரு விசுவாசி பையனுக்கு ஃபீஸ் கட்ட முடியாம இருக்கு, உன் பக்கத்திலேயே ஒரு விசுவாசி சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ரேஷன் அரிசி வாங்கிட்டு இருக்குது. அதை பார்த்துட்டு ஜோ பண்ணுவோம் சிஸ்டர், ஜோ பண்ணுவோம் பிரதர்னு பில்டிங் ஃபண்டுக்கு எங்கேயாவது நீ 10,000 ரூபாய் அனுப்புனு வச்சுக்கோ, அதனால பிரயோஜனமே கிடையாது. உன் பக்கத்துல இருக்கிற விசுவாசிக்கு முதல்ல ஒரு 5 கிலோ அரிசி வாங்கி கொடு, உன் பக்கத்துல இருக்கிற ஊழியக்காரனுக்கு முதல்ல ஒரு 5 கிலோ அரிசி வாங்கி கொடு. அவன் பிள்ளை படிக்கிறதுக்கு படிப்பு இல்லையா, அந்த ஆட்டுக்குட்டியை கவனிங்கயா, கழுத பழச்சுக்கோ. அவங்க வச்சிருக்கிறாங்க நல்லா, காட்டுக்குள்ள இருக்கிற மிஷினரிக்கு தான் அரிசி வேணும். இங்க இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு பல்லு குத்தத்துக்கு குச்சி தேடுறவங்க, இவங்களுக்கு இப்ப தேவைப்படாது. நான் இவங்களுக்கு தேவை இல்லைன்னு இல்ல, அவங்களுக்கு ஆண்டவர் சிலரை வச்சிருப்பாரு. நீ உன் பக்கத்துல இருக்கிற விசுவாசியை தேடு, கஷ்டப்படுற ஊழியக்காரனை பார், தேடி பிடிச்சு அனுப்பு. அந்த ஆட்டுக்குட்டி தான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் கர்த்தர் தாவீதை ராஜாவாக மாற்றினார். தாவீதுக்கு இன்னும் 2 குணாதிசயம் இருந்தது, அதை நான் மட்டும் வேகமா சொல்லிட்டு முடிக்கிறேன், நேரம் ஆயிடுச்சு, நான் வேகமா சொல்லிட்டு முடிக்கிறேன். முதலாவதாக தாவீதுக்கு இருந்ததான இன்னொரு குணாதிசயம் என்ன? வாசிங்க 1 சாமுவேல் 17:26 வாசி. அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். தாவீதுக்கு தன்னுடைய தேவன் மேல ஒரு வைராக்கியம், தன்னுடைய தேவனுடைய ஜனங்கள் மேல என்ன இருந்தது? ஒரு வைராக்கியம். இந்த வைராக்கியம் ரொம்ப முக்கியம். ஊழியத்திலையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? ஒரு வைராக்கியம் இருக்கணும். தாவீதுக்கு இருந்தது அன்னைக்கு மாம்ச வைராக்கியம், அதனால கோலியத்துல சண்டை போட்டான். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு இருக்க வேண்டியது ஆவிக்குரிய வைராக்கியம். இந்த வைராக்கியம் தான் பவுலுக்கு இருந்துச்சு. 17ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசி. அப்போஸ்தலர் 17:16. அத்தனை பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்துக் கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருப்பதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் கொண்டு, இந்த வைராக்கியம் தான் உங்களுக்கு எனக்கு வரணும். ஊழியத்துல இருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், ஆவிக்குரிய வாழ்க்கையில உனக்கு எனக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? வைராக்கியம் வரணும், ஆவிக்குரிய வைராக்கியம் வரணும். பக்கத்து வீட்டுல பக்கத்துல பயங்கரமா சவுண்டா பாட்டு போடுறாங்க, சினிமா பாட்டோ வேற எந்த பாட்டோ போடுறாங்க. போட்ட உடனே
உன் ஆவியில ஒரு வைராக்கியம் வருதா? ஐயோ, என் தேவனால் உண்டாக்கப்பட்ட இந்த பூமியில என் தேவன் ரத்தம் சிந்தி சம்பாதிச்ச இந்த ஆத்துமாக்களுக்கு நடுவுல என் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் நிரம்பி இருக்கிறது அப்படின்னு ஒரு வைராக்கியம் வருதா? சபைகளுக்குள்ள அருவருப்பை பார்க்கும்போது ஒரு வைராக்கியம் வருதா? கிறிஸ்தவத்துக்குள்ள அருவருப்பான காரியங்கள் நடக்கும்போது ஒரு வைராக்கியம் வருதா? கிறிஸ்தவத்துக்குள்ள கள்ள உபதேசம் நுழையும் போது உனக்கு ஒரு வைராக்கியம் வருதா? கிறிஸ்தவத்துக்குள்ள பண ஆசை பிடிச்சவனும் பொருளாசை பிடிச்சவனும் ஜனங்களை மோசம் போக்கும் போது உனக்கு ஆவியில ஒரு வைராக்கியம் வருதா? வரலனா உன் ஆவியில ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். உனக்கு வரணும், ஸ்பிரிச்சுவலி வைராக்கியம் வரணும். 2008-7 கொஞ்சம் மேகசின் எழுதும் போது கொஞ்சம் காட்டமா தான் எழுதுவோம். இப்பவும் அப்படித்தான் பேசுவோம், எழுதும் போது அப்படித்தான் எழுதுவோம். அப்போ ஒரு நான் மதிக்கிற ஒரு ஊழியர் இடத்துல வந்து சொன்னாரு, நீங்க எழுதுறதெல்லாம் நல்லா இருக்கு, ஆனா வேர்ட்ஸ் கொஞ்சம் கடினமா இருக்கு, அந்த கடினத்தை குறைச்சிக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார். நான் அவருக்கு ஒரு பதிலும் சொல்லல, ஆனா நான் எழுதுற மாதிரி தான் எழுதி இருந்தேன். அவர் 2-3 தடவை சொன்னார், நீங்க இப்படி எழுதுறீங்களே, கொஞ்சம் கடினத்தை குறைச்சிக்கோங்க அப்படின்னு. விட்டுட்டேன். ஆனா நான் எழுதுனேன். ஒரு 5 வருஷம் இருக்கும். அவர் ஒரு புக் எழுதினார், அவர் ஒரு மேகசின் போட்டார். அந்த மேகசின்ல நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு கடினமா எழுதணும் அதை விட கடினமா எழுதியிருந்தார். அவர் கூப்பிட்டு கேட்டேன், என்ன இப்படி எழுதிருக்கீங்க, இதுக்கு நான் பரவாயில்ல போலையே அப்படின்னு. அவர் சொன்னாரு, நடக்கிறத பார்த்தா கொதிக்குது, இவ்வளவு மோசமானவங்களா இருப்பாங்கன்னு. உங்களுக்கு இப்ப கொதிச்சிச்சு, எனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி கொதிச்சிச்சு, அவ்வளவுதான். உங்களுக்கு கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருக்கு, நீங்க சின்ன ஸ்டவ், நான் கொஞ்சம் பெரிய ஸ்டவ், எனக்கு அப்பயே கொதிச்சிச்சு. அவருக்கு ஏன் அப்ப வைராக்கியம் வந்துச்சுன்னா, திடீர்னு ஒருத்தர் எழும்பி சபை ஆரம்பிச்சு சாப்பாடு போட்டு எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டாரு. இவர் சர்ச்சில் கொஞ்சம் பேர் போயிட்டாங்க. அப்பதான் அவருக்கு என்ன பண்ணுச்சு, கொதிச்சிச்சு. எனக்கு ஆரம்பிக்கும் போதே கொதிச்சிச்சு, இது தப்பு நடக்குது. இப்படி கொதிக்கிறது ஆவியில வரக்கூடியதான ஒரு வைராக்கியம். அதனால மாம்சத்துல கெட்ட வார்த்தை பேசி திட்டி அதெல்லாம் இல்ல. ஐயோ, சபைகளுக்குள்ள இப்படி நடக்குது, கொள்ளை பொருள் ஆத்மா போகுது, ஒருத்த வந்து சபைய கல்லர் கூடாரமா மாத்துறானே, சினிமாக்கார மாதிரி ஆட வைக்கிறானே, அடுத்த தலைமுறையில வைராக்கியம் உள்ள ஊழியக்காரனை நிக்க வேண்டிய வாலிப சகோதரனும் சகோதரியும் இன்னைக்கு சினிமாக்காரி மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு அது ஆடிட்டு திரியுதேன்னு சொல்லி ஒரு வைராக்கியம் அதுதான் வருது. இன்னைக்கு விட்டுட்டாங்க, ஆரம்பத்துல விட்டாங்க ஆடுறதுக்கு. சபைக்குள்ள இன்னோவேட்டிவான விஷயங்களை அலோ பண்றது இல்ல, சபைக்குள்ள வந்துட்டு புதுமையை புகுத்த விடுறது இல்ல. இந்த மாதிரி பழமைவாதிகள்னு பேசினாங்க. இன்னைக்கு அவனே தான் எழுதியிருக்கிறான், ஐயோ அன்னைக்கு நாம தப்பு பண்ணிட்டோம், இது ரொம்ப மோசமா போகுது, இன்னைக்கு ரொம்ப மோசமாகும் போது உனக்கு அலாரம் அடிக்குது, எனக்கு மோசமா ஆரம்பிக்கும் போதே அலாரம் அடிச்சிச்சு. இப்ப தெரியுது, அன்னைக்கு ஆதரவு தெரிவிச்சவனா இன்னைக்கு எழுதுறான், இது ரொம்ப மோசமா சினிமாக்கார மாதிரி ஆடுறாங்க, ரொம்ப மோசமா சினிமாக்கார மாதிரி பாடுறாங்க, இதெல்லாம் சினிமால யூஸ் பண்ற வார்த்தை, ஐயோ சபைக்குள்ள இது வரக்கூடாதுன்னு இப்ப அறிவு வருது. இந்த அறிவு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. இந்த வைராக்கியம் தான் உனக்கு எனக்கு வரணும். சபைகளுக்குள்ள அருவருப்புகள் நுழையும் போது, உன் வீட்டுக்குள்ள அருவருப்பு நுழையும் போது, உன் ஏரியாக்குள்ள அருவருப்பு நுழையும் போது உன் ஆவில என்ன வரணும், ஒரு வைராக்கியம் வரணும். ஐயோ எனக்குள்ள வருதே, என் சபைக்குள்ள வருதே. இந்த வைராக்கியம் தான் யாருக்கு வந்துச்சு, தாவீதுக்கு வந்துச்சு. இந்த வைராக்கியம் தான் ஒரு நாள் உன்னை ராஜாவாகும். கிறிஸ்துவுக்கு என்ற ஆவிக்குரிய வைராக்கியம், மாம்சத்துல இல்ல. ஒரு சகோதரன் என்கிட்ட சொன்னான், இதெல்லாம் பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா, பேசாம இறங்கி எல்லாரையும் சாத்திரலாம் போல தோணுது. அது அவனுக்கு மாம்சத்துல வந்ததான ஒரு வைராக்கியம், அவன் செய்ய போறது இல்ல, ஆனா ஒரு வைராக்கியம், இறங்கி எடுத்து சாத்திருவோமா அப்படின்னு. நான் சொல்றேன், ஆவிக்குரிய வைராக்கியம் வரணும், இதுக்கான ஒரு காரியம் உனக்குள்ள வெளிப்படணும். அந்த வைராக்கியத்தை கர்த்தர் கனப்படுத்துவார். அந்த பவுலுக்குள்ள அந்த வைராக்கியம், அத்தனை பட்டணத்தை பார்த்தபோது அவனுக்கு வந்த வைராக்கியம், பவுல் எல்லாரை பார்க்க பெரிய அப்போஸ்தலனாக மாற்றார். இரண்டாவது கடைசி காரியம் சொல்லி முடிக்கிறேன். தாவீதுக்கு இருந்த அடுத்த காரியம் என்ன, வாசிங்க. 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 17:45. அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும்
கேடகத்தோடும் என்னிடத்தில் நீ வருகிறாய். பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். யார் நாமத்துல? சேனைகளின் கர்த்தருடைய நாமம். பழைய ஏற்பாட்டுல கர்த்தருடைய நாமம் என்ன? சேனைகளின் கர்த்தருங்கிறது அவரு காட் ஆஃப் ஆர்மி. அது ஸ்தானம். கர்த்தருடைய நாமம் என்ன? பழைய ஏற்பாட்டுல அந்த நாமம் மறைக்கப்பட்டிருந்தது. யார் கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க? ஆண்டவர் யாருக்கு கேட்டாலும் ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? அதையே நீ கேட்பானு. 3ஆம் அதிகாரம் யாத்திராகமத்துல கேட்கிறாரு. மோசே கேட்கும் போது அவன் சொல்றாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அவ்வளவுதான். இந்த நாமம் இருக்குது, இயேசுங்கிற நாமம் இருக்குது. இந்த நாமம் பழைய ஏற்பாடு ஃபுல்லா மறைக்கப்பட்ட நாமம். பழைய ஏற்பாடு ஃபுல்லா மறைக்கப்பட்ட நாமம். இந்த நாமத்துல வர்றேன்னு சொன்ன பழைய ஏற்பாட்டு ஒரே பரிசுத்தவன் யாருன்னா தாவீது மட்டுமே. அவனுக்குள்ள ஒரு வெளிப்பாடு இருந்தது. எப்பேற்பட்ட ஜெயத்தையும் ஜெயிக்கிற நாமம் ஒன்று இருக்கிறது. அந்த நாமம் இன்னும் எனக்கு வெளிப்படல. ஆனா அந்த நாமத்தில், அந்த வெளிப்படாத ஒரு நாமம் இருக்குல்ல, அந்த நாமத்துல நான் முன்கிட்ட பாருங்க. அவன் கூழாங்கல்ல நம்பல. நான் சிங்கத்தை கரடியை ஜெயிச்சனே அதை நம்பல. நான் சொல்றது புரியுதா? அவன் சிங்கத்தையும் கரடி என்ன பண்ணிருக்கிறான்? ஜெயிச்சிருக்கிறான். அதை நம்பல. அவன் கையில ஒரு 5 கூழாங்கல் இருக்கு, அதையும் நம்பல. எனக்கு நல்ல கவட்ட வீச தெரியும், அதையும் நம்பல. அவன் நம்பினது ஒன்னே ஒண்ணு, மறைக்கப்பட்டிருந்தாலும் சரி, எனக்கு தெரியாமல் போனாலும் சரி, உன்னை ஜெயிக்கிறதுக்குன்னு ஒரு நாமம் இருக்குடா, அந்த நாமத்தில் உங்ககிட்ட. எனக்கு அது அந்த வார்த்தையை கேட்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எப்பேற்பட்ட வெளிப்பாடு பாருங்க தாவீதுக்கு. பழைய ஏற்பாட்டுல எத்தனை பேருக்கு மறைக்கப்பட்ட ஒரு நாமம் வந்து கேட்கிறான். சிம்சனுடைய அம்மா அப்பாவும் கேட்கிறாங்க, அதே நீ கேட்பானே. அது யார் கேட்டாலும் அந்த நாமம் என்ன செய்யப்பட்டது? மறைக்கப்பட்டது. தாவீதுக்கு அந்த நாமம் வெளிப்பட்டது. அதனாலதான் அவன் சொல்றான், அந்த நாமத்துல நான் உங்ககிட்ட வரேன். நான் உங்களுக்கு சொல்றேன், எப்பேற்பட்ட பிரச்சனை, எப்பேற்பட்ட காரியம், நீங்க நம்ப வேண்டியது உங்க சுய டேலண்டை. நிறைய பேர் டேலண்ட்டை நம்புவாங்க. உங்களுக்கு ஒருவேளை நிறைய பேரை தெரியும், பெரிய மனுஷங்களை நிறைய பேரை தெரியும், நிறைய அரசியல் தலைவர்கள், அப்புறம் போலீஸ் ஆபீசர்ஸ், வக்கீல்கள், அல்லது பெரிய போஸ்டிங்ல இருக்கிற அதிகாரிகள் எல்லாரையும் தெரியும். ஆனால் நீங்களும் நானும் இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டியது அவர்கள் துணையோடு அல்ல, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாமத்தின் துணையோடு. பல நேரங்கள் நம்ம இந்த மிஸ்டேக்கை தான் செய்யறோம். பிரச்சனை வந்த உடனே நம்ம டக்குன்னு என்ன நினைக்கிறோம்னா, உடனே நம்மளுடைய தாட் எங்க போது, உடனே இவர்கிட்ட போலாமா, உடனே அவர்கிட்ட போலாமா, அவரை பார்க்கலாமா, இவரை பார்க்கலாமா, இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாமா. நான் சொல்றேன், அமைதியா போய் ஒரு 1 மணி நேரம் ஜோம் பண்ணுங்க. அமைதியா போய் ஒரு 1 மணி நேரம் ஜோம் பண்ணுங்க. ஜோம் பண்ணா சால்வ் ஆகுமா? ஒரு ஆளுகிட்ட போய் நீங்க லஞ்சம் கொடுத்து அந்த ஆள் போய் பேசி தீர்த்து ஒரு மாசம் 1 வாரம் கழிச்சு சால்வ் ஆகுற பிரச்சனை உங்க 1 மணி நேர ஜபத்துல சால்வ் ஆகும். அந்த நாமத்துக்கு அப்பேற்பட்ட வல்லமை உண்டு. அந்த நாமம் இல்லாதவைகளை உருவாக்குகிற நாமம், மரித்தோரை உயிரோடு கூட எழுப்புகிற நாமம், எப்பேற்பட்ட பிரச்சனையும் சால்வ் பண்ற நாமம். அவருடைய நாமம் வல்லமை உள்ள நாமம், மகத்துவம் உள்ள நாமம். கோர்ட்டால சாதிக்க முடியாதத, அதிகாரியால சாதிக்க முடியாதத, ராஜாக்களால சாதிக்க முடியாதத தேவனால் சாதிக்க முடியும். ஏன்னா அவர் ராஜாக்களுக்கு அதிபதி, சர்வ வல்லமை உள்ள தேவன். டோர் க்ளோஸ் ஆயிருச்சு, முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், இனி நடக்காது, புதஞ்சிருச்சு, மண்ணோட மண்ணாயிருச்சு, மக்கி போயிருச்சு, அழுகி போயிருச்சுன்னு சொன்னாலும், வெறும் உலர்ந்த எலும்பா மாறிடுச்சுன்னு சொன்னாலும், மீண்டும் உயிரோடு கூட கொண்டு வந்து நிறுத்துவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கு. ஏன்னா அவர் அப்பேற்பட்ட சர்வ வல்லமை. அதைய வாழ்க்கையில நான் ருசிச்சு பார்த்திருக்கேன். அவ்வளவுதான், ஊழியம் முடிஞ்சு காணாம போச்சு, அவ்வளவுதான், இல்ல இனிமேல் இல்ல, ஜெகன் முடிஞ்சான்னு சொன்னா அந்த சாம்பலில் இருந்து சிங்காரத்தை உண்டாக்குவதற்கு அவர் வல்லமை. எதிராக வந்து நிற்கக்கூடியவர்கள் எப்பேற்பட்ட ஜெயிக்கட்டும், உன்னை என்ன வேணாலும் பண்ணட்டும், உன்னை நாசம் பண்ணி பார்க்கட்டும், உன் பேரை நாசம் பண்ணி பார்க்கட்டும், நாசம் பண்ணவன் நாசமாவானே ஒழிய ஒரு நாளும் கர்த்தர் உன்னை தாழ விடுகிறது இல்லை. உன்னை ராஜாவாக கர்த்தர் உட்கார வைப்பார். காரணம், ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். ஒரு தாவீது ராஜாவை பெற்ற, ஒரு மாம்சத்தில் ராஜாவை பெற்ற அந்த ராஜாவுக்கு அவ்வளவு வைராக்கியம் இருக்குமானால்
என் தேவன் என்னை ராஜாக்களும் ஆசாரியருமாய் நம்மை பெற்று வச்சிருக்கிறாரு. உன்னையும் என்னையும் கர்த்தர் எவ்வளவு கனப்படுத்தி உட்கார வருவார். ஒரு ஈசாயில் பெற்ற அந்த மாம்ச ராஜாவுக்கே இவ்வளவு இருக்கும்னா, அதுல வந்த ராஜா தான் நம்ம ராஜா. அவருடைய வித்து நமக்குள்ள இருக்குன்னு ஒன்னியோவான் சொல்லுது. அந்த வித்தை பெற்ற நாம் எல்லோரும் ராஜகுமாரர்கள், ராஜாக்களும் ஆசாரியருமா. அப்பனா உங்களுக்கு எனக்கும் எவ்வளவு வச்சிருப்பாரு ஆண்டவர். அவ்வளவு சீக்கிரத்துல கோலியாத்தை ஜெயிச்சிருவானா? அவ்வளவு சீக்கிரத்துல சவுல ஜெயிக்க விட்டுருவாரா? கோலியாத்த முகங்குப்புற விழ வைப்பார். உன்னை துரத்துகிற சவுல்களை நாண்டு கொண்டு சாக வைப்பார். உனக்கு விரோதமாய் பேசின சீமைகளை மீண்டும் வந்து உன்னை வாழ்த்தும்படி கர்த்தர் வைப்பார். ஆனால் நீயோ ராஜாவாக மேலே உட்கார வைத்திருப்பார். அல்லேலூயா. தாவீது ராஜாவை பெற்றார், தேவன் நம்மை பெற்றார். அல்லேலூயா. நாம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லா கண்களை மூடுவோம். தேவ சமூகத்துல ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். Thank you Holy Spirit. நன்றி ஆவியானவரே. இம்மட்டும் நடத்தின எங்களை இம்மானுவேலரே, இனிமேலும் நடத்தும் எபினேசரே, இதுவரைக்கும் எங்களை தாழ விடாதவரே, நாங்கள் விழுந்தாலும் எங்களை எழும்பி நிற்க பண்ணி இருக்கிறவரே, எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்களை நிர்மூலம் பண்ணினவரே, எங்களுக்காக ஆண்டவரே யுத்தம் பண்ணினவரே, எங்களுக்கு முன்பாக கடந்து போனவரே, காற்றையும் கடலையும் அடக்கினவரே, தண்ணீரின் மேல் நடந்து வந்து எங்களை பாதுகாத்தவரே, மரித்த எங்களை உயிரோடு கூட எழுப்பினவரே, எங்களுக்கு விரோதமாய் வந்த பட்டயங்களை தட்டி விட்டவரே, எங்களுக்காக எதிர்ப்போர் பேசினவரே, எங்களோடு இருக்கிற பெரியவரே, உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லாம் ஒருமனப்படுவோம். கண்களை மூடி தேவ சமூகத்துல ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். சேனைகளின் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உனக்கு விரோதமாய் நிக்கிற ஜெயின்ஸ, உனக்கு விரோதமாய் எழுப்பி நிக்கிற ஜெயின்ஸ ஆண்டவர் முகம் குப்புற விழ பண்ணுவார். எப்பேற்பட்ட ராஜா சவுல், ஒருத்தன் கூட அவனுக்கு ஈக்குவல் இல்லைங்க. அந்த ராஜாவுக்கு ஆல்டர்னேட் ஆண்டவர் வச்சுட்டார். நான் ஒரு எச்சரிப்பை சொல்ல விரும்புறேன். ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளணும். நம்ம எல்லாரும், நம்ம கூட ராஜா இருக்கிறார், உண்மைதான். நம்ம ராஜாவின் பிள்ளைகள், உண்மைதான். அதே நேரத்துல கொஞ்சம் ஆட்டம் ஆடிட்டோம்னா, கொஞ்சம் கழுதையை தேடுறதுக்கு பதிலா அமலேக்கியரோட ஆடு மாடை தேடிட்டோம்னா, கொஞ்சம் உலகத்தை தேடிட்டோம்னா, உலகத்துக்கு பின்னாடி கொஞ்சம் போயிட்டோம்னா, உனக்கு ஆல்டர்னேட்டை உருவாக்கி ரெடி பண்ணி வச்சிருவேன். உனக்கு தெரியாது, அவர் ஆல்டர்னேட் உருவாக்கி 38 வருஷம் ஆயிருக்கு. திடீர்னு ஒரு நாள் ஒருத்தன் ராஜாவா அபிஷேகம் பண்ணுவான். நீ எப்பப்பா உருவான? தள்ளி 30 வருஷம் ஆகி போச்சு. அன்னைக்கே இவனை நான் உருவாக்கிட்டேன். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? ஆண்டவரே, எங்கள் பலவீனங்கள், எங்கள் குறைவுகள் எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம்மா. நாங்க நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபை மட்டும் ஆண்டவரே. நாங்க ராஜாவானது உம்முடைய கிருபை மட்டும் ஆண்டவரே. எங்கள் பலனோ, எங்கள் திறமையோ, எங்களுடைய படிப்போ, எங்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதமோ எதுவும் கிடையாது. எல்லாம் நாங்க இயேசு ராஜாவுடைய பிள்ளைகளா பிறந்ததுனால, ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றார். எங்கள் இயேசு எங்களை பெற்றிருக்கிறார். எங்களை ராஜாக்களும் ஆசாரியருமாய் பெற்றிருக்கிறார். அதனாலதான்ப்பா எங்களுக்கு இந்த கனம். இந்த கழுதை மேல அந்த இயேசு இல்லாட்டி கீழே எதையுமே விரிக்க மாட்டாங்கப்பா. இந்த கழுதையை கட்டி போட்டுருவாங்க. ஆண்டவரே, நீங்க இருந்தா மட்டும்தான்ப்பா எங்களை கட்ட விழுப்பாங்க. நீங்க இருந்தாதான்ப்பா எங்களை கனப்படுத்துவாங்க. நீங்க இருந்தாதான்ப்பா நாங்க ராஜாவா மாற முடியும். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல? நீ பயப்படாத, நீ பயப்படாத. எப்பேற்பட்ட ஜெயின்ஸ் கீழே தள்ளியிருந்த. நம்ம ஜெபிக்க போகிறோம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவர், அருமையான காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய மகத்துவங்கள், வார்த்தையினுடைய மகத்துவங்கள், ஆழங்கள், எங்களை உருவாக்குகிற உடைய வசனங்கள், எங்களை ராஜாவாக்கக்கூடியதான உங்களுடைய நாமம் எல்லாவற்றையும் நீர் எங்கள் மத்தியில வைத்திருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. இங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு பர்பஸ் உண்டான, ஒரு நோக்கத்தோட தான் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. நோக்கம் இல்லாம இங்க கொண்டு வந்திருக்கவே மாட்டீங்க. கொண்டு வந்த அந்த தயவுக்காக உங்களுக்கு நன்றி. திட்டங்களை வெளிப்படுத்தி கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் நிலையிலே நீர் அவர்களை உயர்த்த போற தயவுக்காக உங்களுக்கு நன்றி. அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அவர்கள் செய்ய வேண்டிய ஊழியத்தினுடைய பகுதியை அத்தனை பேரும் நிறைவேற்றி முடிச்சு உண்மை வந்து சந்திக்க கிருபை பாராட்டு. இந்த சபைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஊழியருக்காக, இங்க இருக்கிற விசுவாசிகள் அத்தனை பேருக்காக ஸ்தோத்திரம். மகத்துவம் உள்ள கரத்துல தாழ்த்துகள். கர்த்தர் ஆசீர்வதி, வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.